மெயினாக கேர்லி ஹேருக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுக்குன்றது தான் இதில் வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். பயங்கரமான கேர்ள்ஸு லைக் நூடுல்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கேர்ள்ஸ். இப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்களே சத்தியமாக இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த டைமில் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக தான் என்னோடய ஹேருக்கு போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, யார் அதை ட்ரை பண்ணலாம், மெயினாக கேர்லி ஹேருக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுக்குன்றது தான் இதில் வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்பிட்வீனில் வந்து நான் என்னோடய சலூனில் எடுத்த கிளிப்பிங்ஸும் போட்டிருப்பேன். ஸோ தட் இந்த ஃபைனலாக வில் கெட் சம் ஐடியா, எதர் பண்ணலாமா வேண்டாமான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மெயினாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, யூடியூப்லேயே வந்து நான் நிறைய சர்ச் பண்ணினேன். போட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்லி ஹேருக்கு எப்படி இருக்கும், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலாம். பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு ஹேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணதில்லை. லைக் ஹேர் கலரிங், மேபி அயனிங் பண்ணுவேன் அப்பப்போ, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதனால் நான் நிறையா சர்ச் பண்ணி தான் பண்ணினேன். அட் த சேம் டைம் கேர்லி ஹேருக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி ப்ராப்பரான வீடியோ யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ என்னோட பிஃபோர் லைக் என்னோட கேர்லி ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், இது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் என்ன டைப் அண்ட் நான் ஏன் போட்டாக்ஸ் சூஸ் பண்ணேன்றது சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் சொல்லலாம், பயங்கரமான கேர்ள்ஸு லைக் நூடுல்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கேர்ள்ஸ். இன்கேஸ் நான் கேர்ள்ஸை பிரேக் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸ் அப்படியே பொம்முன்னு இருக்கும். இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரிஸினஸ் வந்து கொஞ்சம் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும் என் ஹேர். அட் த சேம் டைம் நான் வந்து கேர்லி ஹேர் இருக்கும்போது ஃப்ரீ ஹேர் விட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ஹேர் எப்படி இருக்குன்னா அந்த காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் வந்து நம்ம பிரிச்சாகி இருக்கு, ஒரு அது தனித்தனியாக இருக்காதுல்ல, ஒரு ஸ்டிஃபாக லைக் மொத்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் என் ஹேரு. அண்ட் இது வரைக்கும் நான் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ சரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங் வந்து போட்டாக்ஸ். எங்கே பார்த்தாலும் போட்டாக்ஸ், ஏதாச்சும் ஒரு சலூன் எடுத்தாலுமே போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். சரி என்னதான் அது போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் நாட் லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கிடையாது, லைக் கெரட்டின் அண்ட் ஸ்மூத்னிங் மாதிரி கிடையாது. ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட். அந்த ப்ரோட்டீனை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அயன் பண்ணுவாங்க. லைக் அதை ப்ரோட்டீனை சீல் பண்ணுறதுக்காக அயன் பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஹேர் டேமேஜ் இருந்துச்சுன்னா சரியாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐ போட்டாக்ஸ் சூஸ் பண்ணினது. அண்ட் நான் நிறைய வீடியோஸில் பார்த்ததுக்கு என்ன போட்டிருந்துச்சுன்னா, நான் சேனல் நேம் சொல்ல விரும்பலை அண்ட் சலூன் நேம் சொல்ல விரும்பலை, பயங்கரமான கேர்ள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருந்தால் சிம்பிளாக போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்மூத்னிங் மாதிரி, இல்லைன்னா கெரட்டன் மாதிரி சொல்லலை, பட் ஸ்மூத்னிங் மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு லேயர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக அந்த பேங்க்ஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து சரி இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனாக நான் என்ன பண்ணேன்னா, போட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி வந்து ChatGPT கூட டார்ச்சர் பண்ணிருந்தேன். லைக் எனக்கு ஃபேஸுக்கு சூட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்காக அதுலேயும் நான் நிறைய ரெஃபரன்ஸ் கேட்டேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஓகே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் கெரட்டின் பண்ணதில்லை, ஸ்மூத்னிங் பண்ணதில்லை. அட் த சேம் டைம் கெரட்டின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஹேர் எப்படி சில்கியாக இருக்குது அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து நான் கொஞ்சம் பயந்துருக்கேன். மேலே வந்து உங்களுக்கு கேர்ள்ஸாக இருக்கும், கீழே மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு தயக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் கெரட்டின் அண்ட் ஸ்மூத்னிங் வந்து நான் பண்ணதில்லை. இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ லைக் 4 months கழிச்சு உங்கள் ஹேர் ப்ரூவ் ஆகும்போது இட் blends along with your botox hair அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ சூஸ் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் மை ஹேர். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்ற, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற வீடியோ கிளிப்பிங்கு இதோட ஆட் பண்ணுறேன். யா
நான் வந்து அந்த ஃபோட்டோ காமிச்சேன் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்களே சத்தியமாக இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்ததில்ல. ஸோ அதெல்லாம் காமிச்சேன். அவங்களுக்கு இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் தான் எனக்கும் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்களே, ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அவங்க போட்டாக்ஸ் மட்டும் பண்ணலை, ஸ்மூதனிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். யூடியூப்லாம் அதுதான் போட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் ஸ்மூத்னிங் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வரவே வராது. போட்டாக்ஸுங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான், அது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் தான், அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் கிடையாது. ஸோ அவங்களாம் ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு போட்டாக்ஸ் பண்ணால் தான் இந்த இது வரும்னு எனக்கு கிளியராக சொன்னாங்க. இதில் வேணால் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வேலைலாம் சொல்லுங்கள், நான் ஸ்மூத்னிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேணாம் ஆல்ரெடி ஹேர் டேமேஜ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, இதில் எதுக்கு நான் கூட கொஞ்சம் எதுக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இட்ஸ் ஓகே நான் போட்டாக்ஸே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது வந்து உங்களுக்கு 3 to 4 hours எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம வந்துட்டோம், எதுக்கு டைமை பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரையர் இருக்குல்ல, ட்ரையரை வச்சு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாத அளவுக்கு ஹேரை ட்ரை பண்ணாங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து செக்ஷனாக பிரித்து அங்கங்கே கிளிப் மாட்டி விட்டாங்க. பார்க்குறதுக்கே செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த போட்டாக்ஸ் க்ரீம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணாங்க. அது அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes to 1 hour இருக்கும். அவ்வளோ நேரமாக ஹேர்லேயே தான் வச்சுருந்தாங்க. லைக் அது அப்சர்வ் ஆகும்னு வச்சாங்களா, எனக்கு ஊறுறதுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அகெயின் செக்ஷனாக பிரித்தாங்க. எனக்கு அந்த ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் ப்ரஷ் பண்ணும்போதே ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா லைட் வேவியாக இருந்துச்சு. நானே யோசிச்சேன், இவ்வளோதான் போல் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சேன். பட் இனிமேல் தான் மெயின் மேட்ரே இருக்குது. ஸோ அதையுமே குட்டி குட்டி செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அயனிங் ராட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம ஹேரில் சீல் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சமாக எடுத்து பண்ணாங்க. அதுலேருந்து புகை கிளம்பிச்சு பாருங்கள். எனக்கு ஐயோ நம்ம ஹேர் இவ்வளோ டேமேஜ் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் நான் ஷாக் ஆனேன். ஆனால் அந்த என்னோடய ஸ்டைலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கெராட்டின் ஸ்மூத்னிங் வந்து இதை விட ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் புகை இதை விட ஜாஸ்தியாக வரும். அதனால் இது கம்மி தான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இது ஹேரை டேமேஜ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கீர்த்தனா அதில் போகும்போது வந்து வேறு டேட்டா பற்றி இப்போ இருக்கிறது வேறு டேட்டா பற்றி இருக்கோம். அதில் போகும்போது வந்து வேறு டேட்டா பற்றி இப்போ இருக்கிறது வேறு டேட்டா பற்றி இருக்கோம். ஃபைனலாக எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க பாருங்கள். எல்லாம் அயன் பண்ணிவிட்டு வாங்க ஹேர் வாஷ்க்கு போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நார்மலாக அயன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே எல்லாமே போயிடும், நீங்கள் எப்படி அயன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சீரம் அப்ளை பண்ணுவோம், ஸோ அதனால் இது வந்து போகாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆனாலும் எனக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. பட் அந்த கண்டிஷ்னர் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அகெயின் வந்து ஹேர் ட்ரை பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நான் சொன்னேன், எனக்கு வேணால் லாங் லேயர்ஸ் வேணால் கட் பண்ணுங்கள், ஹேர் கட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் வேண்டாம், உங்களுக்கு வந்து மைல்ட் யூ வேணால் கொடுக்குறேன், டீப் யூவும் வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும்.
மெயினாக அவங்க சொன்னது என்னன்னா, உங்களுக்கு கேர்லி ஹேர் வந்து இது ரொம்ப நாளாக இருக்காது, கொஞ்ச நாள் உங்களுக்கு வேவி டெக்ஸ்சருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் லேயர்ஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேரு. ஸோ அதனால் லேயர்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் மைல்டாக ட்ரிம் மட்டும் நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் இட் மேக் சென்ஸ். ஓகே, இப்போ என் ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் லேயர்ஸ் பண்ணியிருந்தேன்னா அது இங்கே அந்த மாதிரி மேபி இன்னும் கொஞ்சம் பவுன்ஸியாக அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அவங்க சொன்னதுக்கு ஓகே ஃபைன், அப்போ எனக்கு இங்கே கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நெத்தி பெருசாக இருக்குமா, ஸோ ஸ்ட்ரைட்டன் பண்ணோன்னா கூட கொஞ்சம் நெத்தி தூக்குன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வாஸ் லைக் என்னோடய ஃபேஸ் ஃப்ரேமிங்காக ஏதாச்சும் ஃப்ரிஞ்சஸ் மாதிரி இல்லை விஸ்பி பேங்க்ஸ் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க விஸ்பி பேங்க்ஸ் வந்து வைக்கலாம், பட் இப்போ நான் செட் பண்ணி கொடுத்துறேன், பட் அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஹீட்டிங் டூல்ஸை பயன்படுத்தாதீங்க, லைக் அயனிங்கோ ப்ளோ ட்ரையோ ரொம்ப பண்ணாதீங்க, அது வந்து ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்லல, பட் அட்லீஸ்ட் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமிங்காச்சும் வேணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா அந்த டைமில் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லைக் சரி ஓகே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இப்போ தான் எடுத்து விட்டேன், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹேரை வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அது லைக் ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்குமே நான் அட்டாச் பண்ணுறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி we came to an end. ஸோ இதுதான் என்னோடய போட்டாக்ஸ் ஜர்னி. இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னா இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து எனக்கு மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இருந்தால் போதும், எனக்கு வேவியாக இருந்தால் போதும், எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் தாராளமாக யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரியாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு போட்டாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பண்ணிங்கன்னா அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு போட்டாக்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் நீங்கள் கெமிக்கல் பண்ணி ஹேரை டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த டேமேஜை நீங்கள் வந்து போட்டாக்ஸ் பண்ணி சரி பண்ணுற மாதிரி. இதுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஸ்மூத்னிங்கோ கெராட்டினோ பண்ணுங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லைக் ஆஃப்டர் 6 months ஆர் ஆஃப்டர் 5 months உங்களுக்கு நம்ம நேச்சுரல் ஹேர் மேலே இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது என்னோடய போட்டாக்ஸ் ஹேர்ன்றனால எனக்கு வந்து இப்போது கர்ல்ஸ் வளர்ந்தால் கூட ஐ வில் பி லைக் டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆகாது. இட் வில் பி லைக் பிளெண்ட் அலாங் வித் யுவர் போட்டாக்ஸ் ட்ரீட்டட் ஹேர். ஸோ அந்த உங்களுக்கு ஆஃப்டர் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்குலாம் நான் அது யோசிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 months நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் 4th month 5th month வந்து நம்ம ஹேர் வளரும் போது வெளியிலேயே போகாமல் ஐயோ நம்ம ஹேர் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிக்ரெட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் போட்டாக்ஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இஃப் யூ விஷ் லைக் உங்கள் ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் 100% நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டாக்ஸ் தாராளமாக போகலாம். இல்லை நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணுறீங்கனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ எம் வெரி வெரி புவர் அட் ஹோம் ரெமடிஸ். அது ஹேருக்கு எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எங்கள் அக்கா பண்ணுவாங்க, சத்தியமாக நான் பண்ணதே கிடையாது. அதனால் ரொம்ப ரேர் கேஸு, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன். ஏதாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்னைக்காச்சும் எனக்கு தோணுச்சு அப்படிங்கும்போது தான் பண்ணுவேன். ஸோ இஃப் நீங்கள் இந்த மாதிரி ஆள் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் போட்டாக்ஸ் ஹேர். இது வந்து ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் தான், கெமிக்கல் கிடையாது, இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ யூ கேன் ட்ரை திஸ். அண்ட் சலூன் வந்து நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கேர்லி ஹேருக்கு இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன சலூனாக சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் சில பேர் வந்து ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து 70% தான் ஆகுது. இப்போது ஐ டோன்ட் ரிக்ரெட், ஏன்னா நான் பண்ண சலூனில் எனக்கு வென் கம்பேர் டு அதர் சலூன் நான் பண்ணது கம்மி ரேட். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இந்த ப்ரைஸ் தான் நம்ம பண்ணோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே எனக்கு குறைஞ்சிருச்சா. ஸோ எனக்கு வந்து அது கஷ்டமாக தெரியல. இப்போ நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே போயிடுச்சு அப்படின்ற ரிக்ரெட் இருக்கும். பட் எனக்கு வந்து ரிக்ரெட் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஃபுல்லி நான் வந்து அந்த சலூன் நேச்சுரல்ஸ் போனதுக்கு அண்ட் என்னோட ஸ்டைலிஷ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ்
அவங்க வந்து அவங்க சொல்ல தான் இப்போது நான் லேயர்ஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ரிக்ரெட் பண்ணுவேன். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஹேருக்கு லேயர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அண்டு ஃப்ரிஞ்சஸ் ஆர் பேங்க்ஸ் வச்சுருந்தேன் அப்படிங்கும்போது ரெகுலராக நான் செட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இது பண்ணாங்க, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். நல்ல சொல்லனா போங்க. அண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் ஷுர் ஃபார் கர்லி ஹேர் இதுதான் வரும், இதுக்கு மேலே வராது, அதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்றதுக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டூ இட் அப்படின்ற மாதிரிலாம் ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் அவங்க சொல்லுவாங்க லைக் ஆஃப்டர் 6 months அகைன் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, நான் ஆஃப்டர் 6 months போவேன் அப்படின்ட்டு. வெல்சி போனால் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எல்லா கிளிப்பிங்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கர்லி ஹேரில் வந்து போட்டாக்ஸ் பண்ணால் அது என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும், என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see you in the next video. Thank you. Thanks for watching. Bye.